ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட தேனி சீரிஸ் எல்லாமே செம்மையாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் வர மழையெல்லாம் பெஞ்சு ஒரு காமாக இருக்குது. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்க கோடியக்கரை போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் ஆகாஷுமே கிளம்பிட்டோம். 6 மாதம் பண்ணிக்கிட்டேன் நான். 6 மாதமாக அப்படியே பண்ணியிருந்தா அந்த இடம்லாம் எரியுமே உங்களுக்கு. ஆகாஷ் நம்ம கூட வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா எக்ஸாம் இந்த மாதிரி போயிட்டு இருந்தனால அவனால் வர முடியல. ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கான். 2 பேரும் சேர்ந்து தான் போகிறோம். ஸோ போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் கைஸ். ஆக்சுவலி நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன். இன்ன வரையும் கோடியக்கரை போனதே கிடையாது. எனக்கு ஒரு 35 வயசு ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் கைஸ் போயிட்டு பார்க்கலான்ட்டு போகிறோம். வாங்க கைஸ், நீங்களும் வாங்க, போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மாறணும், வேறு ரோடு பிரியணும். ஸ்ட்ரைட்டில் போனால் வேளாங்கண்ணி. இந்த போர்டு போட்டிருக்கு பாருங்க கைஸ், எங்கெங்கே போகிறது எப்படிலாம் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம ரைட் கட் பண்ணிக்கணும் கைஸ். இதில் போய்ட்டு ரைட் கட் பண்ணால் நம்ம கோடியக்கரை போயிடலாம் கைஸ். ஸ்ட்ரைட்டில் போனால் வேளாங்கண்ணி கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வேதாரண்யம் வந்துவிட்டோம். வேதாரண்யத்தில் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம். வேதாரண்யம் ஞாபகம் வருது என்னென்னா உப்பு கைஸ். உப்பு சத்தியாகிரகம் நடந்ததில் ஒரு முக்கியமான பிளேஸ் என்னென்னா வேதாரண்யம். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம்னா உப்பளத்தை தான் கைஸ் நின்றுட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே உப்பு தயாரிக்கிற இடம் தான். அந்த பாருங்கள், ஃபுல்லாகவே உப்பு தான் கைஸ். அது முட்டை இருக்கிறதா உப்பு ப்ரோ. கைஸ் பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குது பாருங்கள், உப்பளம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே உப்பு தான். இப்போ யானை மூடி இருக்குன்னா இங்கே மழை பெஞ்சுது. ஸோ அதனால் அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் வரேன் கைஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே உங்களுக்கும் அப்படியே காட்டுறேன். இதெல்லாம் இருக்குது பாருங்கள் உப்பு. ஏறுங்க கைஸ், கட்டியாக இருக்குது பாருங்கள், ரியல் உப்பு இது. இங்கே பாருங்கள், ஒரிஜினல் நாட்டு உப்பு கைஸ் எல்லாமே பாருங்கள். இப்போ மழை பெஞ்சதுனால இங்கே பாருங்கள் எல்லாமே அதை எப்படி கலெக்ட் பண்ணி முட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் எல்லாமே ஒரு இதுலேயும் ஒரு பாக்ஸாக இருக்குது. அதில் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலேயே செம்மையாக இருக்குது கைஸ். இந்த உப்பு எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் கைஸ். அப்படியே செம்மையாக இருக்குது. அயோடின் கலந்த உப்புனா கிடையாது. அயோடின் கலந்த உப்பு அப்படிலாம் கிடையாது. நேச்சுரல் உப்பு, ஒரிஜினல் உப்பு கைஸ். இது உப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே எல்லாருக்குமே நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் தனியாக கொடுக்கணும் கைஸ். இங்கேருந்து எடுத்து அந்த உப்பு எல்லாத்தையுமே இந்த இடத்துல முட்டா குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே முட்டை வச்சுருக்காங்க. இப்போ ஏன்னா மழை பெஞ்சனால படுதா போட்டு மூடிருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கீழே இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே உப்பு தான் கைஸ். இவங்களுக்கு மழை ஒரு மழை பெஞ்சால் இவங்களுக்கு இங்கே வாழ்வாதாரம் பாதிக்கும் கைஸ். ஸோ ஒரு நெகட்டிவான விஷயம் தான். பட் இருந்தாலும் மழையும் நம்மளுக்கு தேவை தானே. ஆமாம் கைஸ். கைஸ் நம்ம கிட்டக்க நெருங்கிட்டோம். இங்கே போர்டு போட்டிருக்கு பாருங்கள் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ராமர் பாதம் பார்க்க போகிறோம். இந்த இருக்குது பாருங்கள் கைஸ். நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கப்போ இங்கே ஒரு குட்டி ஆர்ச் போட்டு மேலே போகணும் அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். தோலை இருக்குது பாருங்கள் கைஸ். மேலே தான் ராமர் பாதம். இதோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஏதோ இருக்குது. அது என்னன்னு தெரில. நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். கைஸ் பாருங்கள், இதுதான் ராமர் கால் வச்ச இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே 2 பாதம் இருக்குது அந்த இடத்துல. ஸோ சூப்பர் கைஸ். இங்கேருந்து பாருங்கள், வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது இந்த இடத்துல. இந்த வியூ இங்கே பாருங்கள் கைஸ், தரமான வியூ கைஸ் இந்த இடம். கைஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ராமர் பாதத்தில் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொன்னல கைஸ். அதோட மேலே தான் நின்றுட்டுருக்கேன். ராமர் பாதம் பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் கதைகள்லாம் வரும், இலங்கை வார் இந்த மாதிரிலாம். அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல ஒரு ஃபுட் பிரிண்ட்டை பதிச்சுட்டு போயிட்டார், வர்றதுக்கான ஒரு வந்திருப்பாப்பில் அப்படின்ற மாதிரி கூறுறாங்க. அது என்னட்டு தெரில. ஆனால் ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குது. ஸோ அதான் நம்ம இப்போ பார்க்க வந்தோம். இன்னும் நிறையா பிளேஸ் எல்லாமே இருக்குது, பீச்செல்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் போய்ட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல வியூவை பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. சரியான வியூ கைஸ். ராமர் பாதம் பார்க்க வர்றோம் அப்படின்றத விட இந்த இடத்துல ஒரு வியூ இருக்குல்ல, அதுக்காக கண்டிப்பாக இங்கே வரலாம் கைஸ். அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. ஃபுல்லாகவே காடு தான் கைஸ். கைஸ் இப்போ நம்ம கோடியக்கரை பீச்சில் இருக்கோம். இங்கே 2 பீச் இருக்குது கைஸ். ஒன்று நார்மலாக ஒரு பீச் இருக்குது, இன்னொரு உங்கள் லைட் ஹவுஸோட ஒரு பீச் ஒன்று இருக்குது கைஸ். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, ஃப்ளாட் பிளேஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், அதிகமாக இங்கே கடை கிட்ட எதுவுமே கிடையாது கைஸ். இங்கே ஒரு சில ஃபிஷர்மேன்ஸ் போட்லாம் நின்றுட்டுருக்கு. ஒரு சில போட்லாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் சிலர் இருக்காங்க, அவ்வளோதான். இந்த இடம் பெருசாக ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் கைஸ். இந்த இடத்த பொறுத்த வரையும் இந்த லைட் ஹவுஸ் போட் அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம போயிட்டு பார்ப்போம்.
சரி போகலாம் கைஸ். புள்ளிமான்லாம் இங்கே விளையாடிட்டு இருக்கு கைஸ். ஓடிட்டுங்க, காட்டுக்குள்ளே ஓடிடுச்சிங்க. எந்தோ அங்கே நின்றுட்டுருக்கு. அந்த பாருங்க கைஸ் எப்படி ஓடிட்டுருக்கு பாருங்கள். நிறையா ஒரு டீம் மாதிரி நின்றுட்டுருக்கு கைஸ் இந்த இடத்துல. எல்லாம் உள்ளே போயிட்டு பைக் சவுண்டு கேட்டோன்னா உள்ளே போயிட்டு கைஸ். இங்கேருந்து பார்க்குறப்ப லைட் ஹவுஸ் செம்மையாக இருக்குது. அதில் ஏற விடுவாங்களா அப்படின்னு தெரில. ஏற விட்டாங்கன்னா ஒரு தரமான வியூ நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். பார்ப்போம் கைஸ் அப்படின்ட்டு. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து லைட் ஹவுஸில் இருக்கும். இங்கே போர்டு போட்டிருக்காங்க, பார்வையாளர்களுக்கு உள்ளே அனுமதி உண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே உள்ளே போயிட்டுருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். டைம் போட்டு எந்தெந்த டைமில் வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். மாலை 3 to 5 அந்த டைமில் வந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாம் கைஸ். பாருங்கள், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாமே போட்டிருக்காங்க இங்கே. ஸோ வந்து போயிட்டு பார்க்கலாம் கைஸ். கைஸ் நம்ம லைட் ஹவுஸ் உள்ளே இருக்கோம். இங்கே பாருங்கள், பிரம்மாண்டமாக செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்பா செம்மையாக இருக்குது கைஸ். கைஸ் நம்ம வந்து மேலே ஏறிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது. மேலே பாருங்க, மேலே பார்க்க கிரிட்டுன்னு இருக்குது கைஸ். கைஸ் கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மயக்கமே வந்துடும் போல. இன்னொன்னமோ இவ்வளோ தூரம் போகணும் கைஸ் மேலே. ஆகாஷ் தோ போயிட்டு இருக்கான் பாருங்க. ஹாய் ப்ரோ. நாக்கு தள்ளிருச்சு. எப்படா இருக்கு, இறக்கிதுங்க பயங்கரமாக. அப்பா எங்க இங்கே மேலே ஏறி வர்றது ஒர்த்து, சரியான ஒர்த்து. அந்தளவுக்கு வந்து ஒரு வியூவை வந்து இந்த இடம் கொடுக்குது. உண்மையிலே வரலாம் கைஸ். 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கேமரா கொண்டு வந்தீங்கன்னா கேமராக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க கைஸ். ஓகே செம்மையாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், தரமாக இருக்குது. வாவ், இங்கே பாருங்கள் கைஸ். பீச்சை பாருங்கள் கைஸ். ஃபுல்லாகவே பீச்சு செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் கைஸ். இப்போ நீங்கள் பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் கைஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேம்ப் இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படியே கீழே பார்ப்போமா. இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள். எப்பா சமத்துலிங்க இருக்குங்க. உண்மையிலே ஒரு மாதிரி இருக்குங்க. ஆகாஷ் எப்பரா இருக்கு? செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அதை பார்த்துட்டு வந்து அவரும் ஆர்மியில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஃபோட்டோகிராஃபர் அப்போ ஆர்மிலே ஃபோட்டோகிராஃபராக போறியா? சூப்பரா சூப்பரா. பாருங்க, அவன் ஆர்மி ஃபோட்டோகிராஃபராக போகிறானா. எப்பா அங்கே பாருங்க. என்ன பயமாக இருக்கா இறங்குறதுக்கு? பயமா இருக்கா மரணத்தை சந்திக்க? சரியான ஈவனாக இருக்குல்ல. எப்பா கைஸ், இங்கே ஒரு பார்க் இருக்குன்னு சொல்லலாம் கைஸ். அதே உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நம்ம விளையாட முடியாதுடா, குழந்தைங்க விளையாடுறதாண்டா. நான் காட்டுறேன்டா இவங்களுக்கு, சப்ஸ்கிரைபர்களுக்கு காட்டுறேன். கைஸ் செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்க, அங்கே தான் நம்ம மேலே தான் போயிட்டு வந்தோம். இப்போ கீழே வந்துட்டோம். நான் கிருட்டுன்னு சுற்ற போகிறேன். சுத்துறா. கைஸ் நம்ம இப்போ கோடியக்கரை வந்துட்டு ராமர் பாதம், அப்புறம் வந்து அந்த பீச்சு, அப்புறம் வந்து லைட் ஹவுஸ் இந்த ஊருக்கு வருங்க. லைட் ஹவுஸு இது 3மே பார்த்துருக்கோம். இந்த 3ல் எனக்கு எது செம்மையாக இருந்தது அப்படின்னா லைட் ஹவுஸு செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா இங்கேருந்து இருக்குது அந்த வியூக்காக, மேலே போயிட்டு பார்க்குற வியூக்காக மஸ்ட்டு வந்து வரலாம் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்டா என்னது எண்டு கார்டு கொடுத்துருக்கேன், என்ன சொல்லு? காரா அது போடு, போடு சொல்கிறேன், சாமி போடு.